உங்களுக்கு தெரியுமா? மனுஷனுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கு. பயப்படாத மனுஷன் ஒருவரும் கிடையாது. எல்லாருக்கும் பயம். பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஏன் பயப்படாதன்னு கடவுள் பல முறை சொல்லியிருக்கிறாருன்னா, பயம் ஒரு மனசுக்குள்ள இருக்கும்போது அது அவனை வேதனைப்படுத்தும், நோய்களை கொண்டு வரும், பலவீனத்தை கொண்டு வரும். எதிரி நம்மளை மேற்கொள்ளக்கூடிய பவரே பயம்தான். இந்த பயத்தை பல மக்கள் எப்படி ஜெயிக்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. 4:8 எதுவும் சொல்லுது, தேவன் அன்பா இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவன் அறியார். அது நீங்கள் 4:18 பாருங்க, அன்பிலே பயம் இல்லை. தேவனை குறித்தான அறிவு உங்களுக்கு வர வர பயம் விலகிடும். நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அதுக்கு நீங்க அடிமைப்படுறீங்க. அந்த காரியம் உங்களுக்குள்ள வருவதற்கு, வியாதி வருவதற்கு, பிசாசு வருவதற்கு, பலவீனம் வருவதற்கு மூல காரணமே பயம்தான். யோபின் புஸ்தகம் 3:25-26 வாசித்து பாருங்கள். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொன்னான். ஒருவேளை பயத்தினால் வந்த வியாதி, பயத்தால் வந்த வியாகுலம், பயத்தால் வந்த கவலைகள், பயத்தால் வந்த சோர்வுகள், இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்திலே பயத்தின் நிமித்தம் பலவீனங்கள், வியாதிகள், பிசாசுடைய தந்திரமான கிரியைகளை அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு அந்த பயத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் வெளியே வர கட்டளை. இந்த இரவு அற்புத இரவாய், இந்த பகல் அற்புத பகலாய், இந்த மதியம் அற்புத மதியமாய், காலையாய் இருக்கும்படி நான் பேசுகிறேன். அதிசயம் நடக்கட்டும் என்று பேசுகிறேன். ஆசீர்வாதம், தைரியத்தை உண்டாக்கும். எல்லா வியாதிகள் முறியடிக்கப்படட்டும். சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். தைரியம் உண்டாகட்டும். நம்ம குறித்தான அறிவு உண்டாகட்டும். அன்பிலே பயம் இல்லை. God bless you.